காட்டுல இன்னைக்கு பன்னி ராஜா தன்னோட அண்மைச்சோருக்கெல்லாம் பதவி கொடுத்தாச்சு. இனிமே காட்டுல எது வேணுமாலும் பன்னியோட அரசாங்கமே மற்ற மிருகங்களுக்கு பண்ணி கொடுத்துரும்னா உடனே பண்ணியை கொடுத்துரும்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் மற்ற மிருகங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிற அத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருங்கிற. புரியுதா? என்ன மாதிரி பூர்த்தி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம். மற்ற மிருகங்கள்லாம் சும்மா இருந்தாவே போதும். உணவு தேடி அலைய வேண்டியதே இல்லை. வாயை திறந்து வச்சிருந்தாவே வாயில தூக்கி வைக்கும். என்ன வைப்பாங்கன்னு கேட்காதீங்க, சாப்பிட்றதுக்கான உணவுகள் தான். எல்லா மிருகங்களுக்குமே ஆமா உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இப்ப காட்டோட சூழ்நிலை. பிரமாதமா இருக்குல்ல? கேட்கிறப்பவே ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் பண்ணா மட்டும் போதும், காட்டோட பன்னி ராஜா மத்ததெல்லாம் ஆட்களை வச்சு பார்த்துப்பாரு. எது இனவருத்தி பண்ற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் அரசாங்கமே முன்னெடுத்து நடத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு காட்டோட டெவலப்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் தெரியுமா? ஆனா இது எதுவுமே புரிஞ்சுக்காம சில குரங்குகள் என்னன்னே தெரியாம அன்மெச்சூர் பதவி ஏற்கிற விழாவில் எங்க மொழியை பாடல அப்படின்னு குரங்குகள் கூட்டம் போட்டு கூவிட்டு கிடக்குதுங்க. என்னத்த சொல்றது? இதுல ஒரு சில குரங்கு நேரா போய் சிங்கராஜாவை பார்த்து, சிங்கராஜா சிங்கராஜா, இது நாள் வரைக்கும் எங்களோட மொழியை தானே ஆதி மொழி இந்த காட்டோட சாம்ராஜ்யத்துல பேசப்பட்டு வந்தது, இன்னைக்கு அது பேசவே இல்லாம போகுதே அப்படிங்கிறப்ப சிங்கம் எப்போதும் போல ரொம்ப சாஃப்டா, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோனையும் ஒரே ஒரு குரங்கு மட்டும் கூக்குரலிட்டு, எங்க மொழியை பேச வைக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனா கழுத மொழியை பேச வைப்பாங்க பிளக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க சிங்கராஜாவே, இந்த குரங்குகள் எல்லாம் கழுதையா கத்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சிங்கம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? குரங்குல இருந்து தான் மனுஷன் மாறினா அந்த மனுஷனே இன்னைக்கு இந்த மொழி, எது இந்த தமிழ் மொழி ரொம்ப பழசாயிருச்சு, இதை இந்த மேல நாம பேச வேணாம் அப்படின்னு உங்களோட குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனே இன்னைக்கு அந்த மொழியை மறுதளிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்படி இருக்கிறப்ப ஆறறிவு படைச்ச அவனே இன்னைக்கு அந்த மொழியை வேணான்னு சொல்றப்ப 5 அறிவா இருக்கிற நீங்க ஏன் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறீங்க? கழுத மொழியை கத்துக்கிட்டு பேசாம வாழ்க்கை வாழ்றதுக்கு பாருங்க. செத்து போய் தொலைஞ்சிடாதீங்க. பன்னிங்க கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, பன்னியோட சேர்ந்த கழுதைகளும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. குரங்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க காட்டுல. கொஞ்சம் உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. உயிரோட இருக்கிறீங்களா, இல்ல நாங்க எங்க மொழியை தான் பேசணும்னு சொல்லி செத்து போறீங்களா?